ஹே சோல்ஸ், இன்னைக்கு உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி உங்களை மிஸ் பண்ணுறாரா? அவரோட அன்ஸ்போக்கன் ஃபீலிங்ஸ் என்ன, நெக்ஸ்ட் மூவ் என்ன, யூனிவர்ஸ் மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ டேக் டீப் பிரித், திங்க் யூ பர்சன் அண்ட் தேர் நேம். ஓகே, கிங் ஆஃப் கப்ஸ், த கார்ட் drawn is Temperance, Six of Pentacles, the Tower, Ace of Cups, Four of Swords. Okay. Bottom of the deck we have Lovers. ஓகேங்களா? ஓகே, இந்த கார்டு எடுக்கலீங்க. இந்த லவ்வர்ஸ் கார்டை நான் இங்கே பாட்டம் ஆஃப் த டெக் வைக்கிறேன். கார்டு தெரிஞ்ச பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், கார்டு விசிபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் பர்சன் உங்களை கரண்ட் ஃபீலிங், அவர் என்ன நினைக்கிறாரு, மிஸ் பண்ணுறாரான்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி நைட் ஆஃப் கப்ஸ் வந்து இருக்குன்னா, இது ஒரு ரொம்ப கிளியரான ஒரு இமோஷ்னல் எனர்ஜி. அவர் ப்ரிப்பேர் ஆகி உங்கள் பக்கம் வர்றதுக்கான ஒரு எனர்ஜியை காமிக்குது. ஓகேங்களா? எப்படின்னா, அவர் ஹார்ட்டில் ஃபீலிங் இருக்குது. ஆனால் அந்த ஆக்ஷனை வந்து இப்போதைக்கு அவர் கன்வெர்ட் பண்ண ரெடி இல்லை. இப்போ தான் ஸ்டார்ட். அவர் எனர்ஜி வந்து என்ன ரெடி ஆகிட்டுருக்கிறாரு. தனக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்கிறாரு. ரொம்ப ரொமான்டிக் தாட்ஸில் இருக்கிறாரு. உங்களை நினச்சி ரொம்ப ரொமான்டிக் தாட்ஸில் இருக்கிறாரு. உங்களை பற்றி டே ட்ரீம் ரொம்ப பண்ணிகிட்ருக்குறாங்க உங்கள் பர்சன். ஓகேங்களா? ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை பற்றி நிறைய டே ட்ரீம், உங்களுக்குள்ளே நடந்த விஷயங்கள் நினச்சிட்டு அந்த இமோஷன்ஸை ரொம்ப பத்திரமா ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்படி அப்ரோச் பண்ணணும், தப்பு பண்ணிடுவோமா அப்ரோச் பண்ணான்ற மாதிரி ஒரு யோசனை அவங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்குது. ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் ஹெசிடேஷன்ஸ் இருக்குது அவர்கிட்ட. லவ் இருக்குது உங்கள் மேலே, சாஃப்ட் ஹார்ட் ரொம்ப இருக்குது. ஆனால் என்னென்னா, ஏதாச்சும் வல்னரபிள் ஆயிடுமோன்ற கொஞ்சம் பயம் இருக்குது. ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மளே அப்ரோச் பண்ணால் ஏதாச்சும் ரிஜெக்ஷன் ஆயிடுவோமோ, ஏதாச்சும் நோஸ்கட் ஆயிடுமோன்ற மாதிரி கொஞ்சம் பயப்படுறாங்க உங்கள் பர்சன். அவரோட சைலன்ஸ் வந்து அவரோட எமோஷன்ஸை ஓவர்லோட் பண்ணிகிட்ருக்குது. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. எவ்வளோன்னா 100% உங்களை மிஸ் பண்ணுறாரு. உங்களை கான்டாக்ட் பண்ண நினப்பு வருது, மெசேஜ் டைப் பண்ணுறாரு, அப்புறம் டெலீட் பண்ணுற எனர்ஜி, அப்புறம் இப்போ வேண்டான்ட்டு பேக் அவுட் ஆயிடுறாரு. என்னென்னா, நைட் ஆஃப் கப்ஸ்ன்றது ஒரு சில டைமில் அவங்க வந்து ஃபேண்டசிலேயே இருக்கிற ஒரு எனர்ஜி. அந்த கனவுலேயே, டே ட்ரீம்லேயே இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு. எப்போ ரியல் ஆக்ஷன் எடுக்க வரும்போது கொஞ்சம் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், கொஞ்சம் ஓவர் திங்கிங் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு ஜோடியாக் சைன் பார்த்தா நம்ம பைசஸ், கேன்சர், ஸ்கார்பியோ, வாட்டர் சைன் எனர்ஜி காய்ஸ். ஓகேங்களா? ஓகே, அதனால் எமோஷன்ஸ் இல்லாமல் இல்லை, 100% லவ் இருக்குது, டே ட்ரீமில் இருக்கிறாரு, ஃபேண்டசி உங்களை நினச்சி ரொம்ப ஃபேண்டசியாக இருக்கார், ரொம்ப ரொமான்டிக் ஸ்டேஜில் இருக்கிறாங்க உங்கள் பர்சன். ஓகேங்களா? தென் வந்து டெம்பரன்ஸ், அதாவது என்னென்னா, உங்களை மிஸ் பண்ணுறாரா? ரொம்ப மிஸ் பண்ணுறாருங்க உங்களை. இந்த டெம்பரன்ஸ் என்ன எனர்ஜி சொல்லுதுன்னா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, டெய்லி யோசனையில் இருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இமோஷ்னல் எக்ஸ்ப்ளோஷன் இல்லை, ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெசன்ஸ் மாதிரி நீங்கள் அவர் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கிறீங்க. ஓகேங்களா? உங்களை நினச்சா அவர் ரொம்ப ஒரு சேஃப் ஜோன், ஒரு நல்ல ஒரு மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருந்திருக்கலாம், கரெக்டான நர்ச்சரிங் இருந்திருக்கலாம், லாயலாக இருந்திருக்கலாம், நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடந்திருக்கலாம், நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய அழகான ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே இருந்து அதை நினச்சி அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. என்னத்தை நம்ம பண்ணோம், எந்த பக்கம் தப்பாச்சு, இந்த வாட்டி போனோன்னா நம்ம ரொம்ப கரெக்டாக போகணும், பாஸ்ட் ஹர்ட் எப்போவுமே நம்ம பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு எனர்ஜியை காமிக்குது.
அதே அட் த சேம் டைம் அவருக்கு உங்க மேல இருக்கிறது உங்க பெர்சனுக்கு உங்க மேல இருக்கிறது க்ரஷோ, அப்சஷனோ இல்ல. அவருக்கு உங்க மேல இருக்கிறது சோல் கனெக்ஷன். இது வந்து சோல் கனெக்ஷன் கார்ட். ம். நைட் டைம்ல ரொம்ப மிஸ் பண்றாங்க. நைட் டைம்ல அந்த காமா இருக்கும்போது, அந்த காம் மொமெண்ட்ல உங்கள மிஸ் பண்றாரு. மியூசிக்ஸ் கேட்கும்போது, ஒரு சில சாங்ஸ் அந்த மாதிரி ப்ளே ஆகும்போது, ஏதாச்சும் ஒரு டிசிஷன் அவருக்குள்ள எடுக்கணும். அவங்க பெர்சன்ஸ்குள்ள இருக்கணும். இவங்க வந்து தான் கரெக்ட்டா அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களேன்ற ஒரு இது. மேபி நீங்க கொஞ்சம் அட்வைஸ் குடுக்குறதுல, அவங்களுக்கு இது பண்றதுலலாம் கொஞ்சம் மெச்சூர்டா இருந்திருக்கலாம். அந்த எனர்ஜிய காமிக்குது. ம். ரொம்ப மெச்சூர் கைண்ட் ஆஃப் எனர்ஜி டெம்பரன்ஸ்ன்றது. ஆனா என்னன்னா, அதே தான். எமோஷன்ஸ ரொம்ப கண்ட்ரோல் பண்றாரு. எ இம்பல்சிவா வராம கரெக்ட் டைம்ல கரெக்ட் வேர்ட்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. கரெக்ட் ஆக்ஷன் எடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. ஆம். சைலன்ஸ்ல ஒரு பேலன்ஸ் தேடிட்டுருக்கிறாரு. டே ட்ரீம் ரொம்ப பண்ணிட்டுருக்கிறாரு. உங்களோட அந்த கேர், நர்ச்சரிங் அந்த அட்வைஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டுருக்கிறாரு. ம். ரொம்ப உங்க கூட வாழ்றதுல அவர் ரொம்ப கான்ஷியஸா இருக்கிறாரு. இந்த வாட்டி போனா எந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் நம்ம ரிப்ளே பண்ணக்கூடாது. நம்ம பெர்ஃபெக்ட்டா இந்த ரிலேஷன்ஷிப்ப ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கா கரெக்ட்டா கொண்டு போணும். பாஸ்ட்ல நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அகைன் இந்த இதுல நடக்கக்கூடாதுன்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. ஓகேங்களா? இது வந்து சாகிட்டாரியஸ் எனர்ஜி. பைசஸ் எமோஷனல் பேலன்ஸ் ஆகுது காய்ஸ். ஓகேங்களா? ஏன் நான் இப்பவே சொல்லிடுறேன்னா, அது கார்ட் சொல்ல சொல்ல இது பண்ணா உங்களுக்கு ஜோடியாக் சைன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அதனால சொல்றேன். தென் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மேபி பாஸ்ட்ல நீங்க அவங்கள விட அதிகமா குடுத்துருக்கலாம். எமோஷனல் ஆகட்டும், லவ் ஆகட்டும், தென் கமிட்மெண்ட் ஆகட்டும், உங்கள விட அதிகமா அவங்கள விட நீங்க அதிகமா குடுத்துருக்கிறீங்க. ஓகேங்களா? இப்ப அவரு என்ன ஃபீல் பண்றாருன்னா, இதெல்லாம் ஏன் நம்ம விட்டோம்? நம்மளும் அந்த கிவ் அண்ட் டேக் ஈக்குவலா பண்ணியிருக்கலாமே! பேலன்ஸ் பண்ணியிருக்கலாமே ரிலேஷன்ஷிப்லன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. தனக்குள்ளேயே அந்த ஃபீலிங்ஸ உள்ள போட்டு ரொம்ப அது அது எப்படின்னா ஒரு அன்ஸ்போக்கன் ஃபீலிங்கா அவரோட மைண்ட்ல போயிட்டுருக்குது. நான் தான் ரொம்ப கிவ் அப் பண்ணிட்டேன். அ அவங்க எனக்கு ரொம்ப குடுத்தாங்க. என்கிட்ட வந்து நெறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ! நான் தான் அவங்கள கண்டுக்காம விட்டுட்டோனோன்ற ஒரு எனர்ஜிய காமிக்குது. அம் ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ணி நெறைய ஃபேர்னஸ் கொஸ்டின் வந்து அவருக்குள்ள வந்துட்டுருக்குது. சிச்சுவேஷன அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? சிச்சுவேஷன அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரிலேஷன்ஷிப்ப ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணி, ஈக்குவலா கிவ் அண்ட் டேக் குடுக்கணும். இந்த வாட்டி வந்தா கரெக்ட்டா கமிட்மெண்ட் குடுக்கணுன்ற ஒரு எனர்ஜிய வந்து ஆ இந்த 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்லுது. 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ்ன்றது ஒரு கான்ஷியஸ் பாஸ். அ நெறைய யோசிக்க வைக்கும். அந்த யோசனைகள் வந்து மனுஷன ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாம பாஸ் பண்ணும். ஏன்னா, இது பென்டக்கிள்ஸ் கார்டு இல்லையா? அம் அட் த சேம் டைம் அந்த யோசனை எப்படின்னா, உங்களோட அந்த அட்டென்ஷன், நீங்க குடுத்த கேர், நீங்க பண்ண அந்த நர்ச்சிங் எல்லாம் ரொம்ப யோசிச்சு வேல்யூ பண்றாரு. அ அட் த சேம் டைம் அது ரொம்ப அன்ஈவனா போயிடுச்சோன்ற ஒரு டவுட்டும் அவருக்குள்ள இருக்கு. மேபி அதனால அவர் கொஞ்சம் ஸ்டே சீக்கிரமா அப்ரோச் பண்ண கொஞ்சம் ஜெர்க் ஆகுறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி அவரு ரிஜெக்ஷன் பண்ற மூட் இல்ல காய்ஸ். அது அவருக்குள்ளேயே அவர் வந்து என்னன்னா, அவரோட மைண்ட ஸ்டேபிள் பண்ணிட்டுருக்கிறாரு. ஓகேங்களா? பழசெல்லாம் யோசிச்சு எதுவுமே அந்த பழசெல்லாம் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப மைண்ட்ல ரொம்ப கிரவுண்டட் ஃபீலிங் அதே மாதிரி நெறைய அவர் மைண்ட்ல போயிட்டுருக்குது உங்கள நெனச்சு. தேர்ட் பார்ட்டி ஆங்கில பார்த்தோன்னா, லைட்டா சான்ஸ் இருக்குது. அ ஒன் ஒன் சைட்ல அட்டென்ஷன் வந்து டிவைட் ஆகுது. ஓகேங்களா? ஆனா அது சீரியஸான தேர்ட் பார்ட்டி இல்ல. ஒரு வேளை இருந்திருக்கலாம். இப்போ இல்ல. அந்த பக்கம் நெறைய கிளாஸஸ் அது இது வந்ததுனால, தேர்ட் பார்ட்டி எனர்ஜி வந்து ஓப்பன் அப் ஆகல. ஆனா கொஞ்சம் இந்த இம்பேலன்ஸ் இருந்ததுனால என்னன்னா கம்பேரிசன் எனர்ஜி மோர் தென் சீட்டிங்ன்ற ஒரு சைன காமிக்குது. ஓகேங்களா? தேராஸ் லிப்ரா எனர்ஜி வந்து ஷோ ஆகுது. தென் டவர் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். டவர் கார் வந்துச்சுன்னா, ஆ என்னன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்ட்டு அர்த்தம் காய்ஸ். ஓகேங்களா? இந்த டவர் கார்ட் என்னன்னா, ஒரு பேட்டர்ன் முடிய போகுது. சடனா ஒரு தண்டர் ஸ்டார்ம் வந்து, ஒரு பேட்டர்ன் அவரது முடிய போகுது. ஆ அந்த அ இந்த தண்டர் ஸ்டார்ம் அவரோட லைஃப்ல எப்படி நடக்கும்னா, சடனா அவர் எதிர்பார்க்காத டைம் நடக்கும் காய்ஸ். அவங்க பெர்சன் எதிர்பார்க்காத டைம் நடக்கும்.
அப்போ அவருக்கு அந்த ஒரு பயம் வரும். உங்கள உங்கள லூஸ் பண்ணிட்டோமோன்ற அந்த ஒரு சடன் ரியலைசேஷன் வரும். ஈகோ கண்ட்ரோல் வரும். ம். நான் கரெக்ட்டா இருந்திருந்தா எல்லாமே கரெக்ட்டா இருந்திருக்குமே! நான் ஏன் இந்த மாரி பண்ணேன்ற ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட் அவருக்குள்ள வர ஆரம்பிக்கும். இது இவு அவருக்கு அந்த வரக்கூடிய ஒரு அந்த தண்டர் ஸ்டார்ம் இவ்ளோ சீரியஸா இருக்கும்ன்ட்டு அவரு எதிர்பார்த்திருக்க மாட்டார். அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில ஒரு பேட்டர்ன் வந்து முடிய போகுது. அ பாஸ்ட் பேட்டர்ன் முடிஞ்சு ஒரு புது பேட்டர்ன் உங்க கூட ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் நான் இத சொல்றேன்னா, இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது ஓகேங்களா? ஏஸ் ஆஃப் கப்ஸ்ன்றது அ ஹவ் டு சே ஹாரிஸ் எனர்ஜி காய்ஸ் டவர் வந்திருக்கிறதா? ஏஸ் ஆஃப் கப்ஸ்ன்றது நியூ பிகினிங் வித் பாஸ்ட் பெர்சன் ஓகேங்களா? அவரோட பேட்டர்ன் வந்து முடிய போகுது. சடனா ஒரு ரியலைசேஷன் ஆகும். மேபி தேர்ட் பார்ட்டி ஃபெயிலிங்ன்னு தான் காமிக்குது. அவங்கள பத்தி ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒண்ணு தெரிய வரும். ஏதாச்சும் சீட்டிங், எமோஷனல் கிளாஷஸ் ஆகும்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். தேர்ட் பார்ட்டினா உடனே ரொமான்டிக் பார்ட்டின்னு நெனச்சுக்க வேண்டாம். வாட் எவர் இட் இஸ் ஓகேங்களா? அதுலருந்து உங்கள உங்கள உங்களுக்கான அந்த ரியலைசேஷன் அவர் பண்ணுவாரு. இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ்ன்றது என்னன்னா, நியூ பிகினிங் வித் பாஸ்ட் பெர்சன். பாஸ்ட்ட பார்த்து இந்த இது இருக்கு பாருங்க. காட்டோட அந்த பிளெஸ்ஸிங்ஸோட உங்களோட ரிலேஷன்ஷிப் அது மறுபடியும் தொடங்கும். அவரோட நெக்ஸ்ட் மூவ் இதுதான் காய்ஸ். உங்க கூட ஒரு நியூ பிகினிங் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ ரிப்பீட் பண்ணாம, ரொம்ப ஜென்யூனா, ரொம்ப லாயலா உங்க கூட வந்து ஒரு கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற மைண்ட் செட் அவருக்கு வந்திருக்கு, வரப்போகுது. ஓகேங்களா? ம். அதே மாதிரி இது வந்து வெறும் ஆக்ஷன் பேஸ்டா இருக்காது. அவர் வந்து உங்க பெர்சன் வந்து ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் அந்த டிசிஷன் எடுத்து உங்ககிட்ட வருவாங்க. ஒரு எமோஷனல் ஓப்பனிங் இருக்கும். அம் ஒரு அப்பாலஜி வந்து டைரக்ட்டா இல்ல இன்டைரக்ட்டா ஒரு சிலருக்கு வர வாய்ப்பு இருக்கு. கேரிங் மெசேஜ் வரும். கன்சர்ன் ஷோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு சாஃப்ட் அப்ரோச் வரும். ஆனா இது ட்ராமா இல்ல. அவர் பக்கத்துல இருந்து ஒரு ஜென்யூன் கைண்ட் ஆஃப் அப்ரோச். ம். அவரு உங்களுக்கு ஒரு அவரு உங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு எமோஷனல் ஃப்ளோவ காமிப்பாரு. பாஸ்ட் பெயின் எல்லாமே கிளென்சிங் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்குள்ள இருந்த அந்த பாஸ்ட் பெயின் கிளென்சிங் ஆகும். ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஆசைப்படுறாரு. ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஈகரா இருக்கிறாரு. அதே மாரி நோ கான்டாக்ட்ல இருக்கிறீங்க, சைலன்ஸ்ல இருக்கிறீங்க. ஆனா உங்களோட சைலன்ஸ் பிரேக் ஆகும். ரொம்ப ஜென்டிலா பிரேக் ஆகும். லாங் மெசேஜ் இல்ல. எப்படின்னா ஒரு சடன் எமோஷனல் கெஸ்டர் சைன் வரும். ஸ்மால் ஸ்டெப் அந்த சின்ன ஒரு ஸ்டெப் வந்து உங்க லைஃப்ல ரொம்ப பெரிய ஒரு மீனிங்க குடுக்கும். ஓகேங்களா? அ தென் ஓகே டைம் ஃப்ரேம் சொல்றேன் இருங்க. ம் யூனிவர்ஸ் மெசேஜ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? என்னன்னா 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்றது என்னன்னா, அ இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கான மெசேஜ் காய்ஸ் ஓகேங்களா? நீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த ஓவர் திங்க் நீங்க பண்ண வேண்டாம். அவர் கிளியர் ஆயிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அவர் மைண்ட் கிளியர் ஆயிட்டு, நீங்க தான் வேணுன்ற ஒரு மைண்ட்ல வந்துட்டுருக்கிறாரு. அதனால மைண்ட் அண்ட் ஹார்ட் 2 பேரும் டயர்டா இருக்கிறீங்க. அதனால நீங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். சைலன்ஸ் வந்து உங்களது அகெயின் ஐ அம் சேயிங் இது ஒரு பனிஷ்மென்ட் இல்ல. இது ஒரு புரொடெக்ஷன் ஓகேங்களா? அம் 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்றது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ரெஸ்ட் பிஃபோர் த மூவ். நெக்ஸ்ட் மூவ். ரெஸ்ட் பிஃபோர் த நெக்ஸ்ட் மூவ் நம்ம எடுத்துக்கலாமே! அதனால அத நினைச்சு ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். இந்த இந்த செப்பரேஷன் வந்து பெர்மனன்ட் இல்ல. அ இது வந்து இப்ப நீங்க ஒரு எமோஷனல் ரெக்கவரி ஸ்பேஸ்ல இருக்கிறீங்க. என்னதான் நம்ம உங்க பெர்சனா நீங்க தப்பு சொன்னாலும், நம்ம பக்கமும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும் இல்லையா? அது என்னன்றத நீங்க பார்த்துக்கங்க. 2 பேரும் காம் ஆகும்போது, ட்ரூத் வந்து நேச்சுரலா வெளியே வரும். அதனால கொஞ்சம் காமா இருங்க. மெசேஜ் பண்ண வேண்டாம். அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு செக் பண்ண வேண்டாம். எப்போ வருவார்ன்னு செல்ஃப் டார்ச்சர் உங்களுக்கு நீங்களே நெனச்சு செல்ஃப் டார்ச்சர் பண்ண வேண்டாம். ஆ பாடிக்கும், சோலுக்கும் ரெஸ்ட் குடுங்க. செல்ஃப் கேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அவர் கண்டிப்பா கிளாரிட்டி கெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு காய்ஸ். நீங்க ஸ்ட்ரென்த் ரீகெயின் பண்ணுங்க. நீங்க ஸ்ட்ரென்த்த ரீகெயின் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ரீகெயின் பண்ணுவீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவருக்கு கிளாரிட்டி வரும். ஓகேங்களா? விர்கோ, ஜெமினி இதோட ஜோடியாக் சைன் வந்து விர்கோ, ஜெமினி. தென் பாட்டம் ஆஃப் த கார்ட்ஸ் நான் லவ்வர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா?
தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த பாட்டம் ஆஃப் த டெக் லவ்வர் ஓகேங்களா? இது ஃபுல்லா நம்ம காமிக்க முடியாது. என்னன்னா, இது வந்து ஒரு ட்ரூ ஹார்ட் கனெக்ஷன் ஓகேங்களா? நான் ரீட் பண்ணும்போதே சொன்னேன் இல்லைங்களா? சோல் கனெக்ஷன் கார்டு வந்திருக்கு. சோல் கனெக்ஷன் காமிக்குதுன்னு. இந்த பாண்ட் வந்து சர்ஃபேஸ் லெவல்ல இருக்காதுங்க. சோல் சாய்ஸ் லெவல். சர்ஃபேஸ் லெவல் இல்ல. சோல் சாய்ஸ் லெவல்ல இருக்குது. ஓகேங்களா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரரிங் பண்றீங்க. ம் உங்களுக்குள்ள ஆக்ஷன், எமோஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வரும். பாஸ்ட்ல கன்ஃப்யூஷன் இருந்தாலும் சாய்ஸ் கிளியர் ஆகும். ஸ்டேஜுக்கு அ இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள கூட்டிட்டு போகும். இந்த சைலன்ஸ் உங்கள டேக் ஓவர் பண்ணும். ஓகேங்களா? ம். அதாவது உங்க 2 பேத்துக்குள்ள எப்படி ஒரு ரியலைசேஷன் வரும்னா, யூனிவர்ஸ் எப்படியாப்பட்ட ரியலைசேஷன குடுக்க போகுதுன்னா, நம்ப 2 பேரும் கான்ஷியஸ்லி சூஸ் பண்ண வேண்டிய ரிலேஷன்ஷிப் இதுன்ற ஒரு மைண்ட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ரியூனியன் சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. லவ்வர்ஸ் கார்டு வந்ததுனால. அதே மாதிரி இம்பல்சிவா நடக்காது. ஹானஸ்ட் டாக் வரும். ட்ரூத் ஷேரிங் இருக்கும். ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கும். ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் இருக்கும். ஆ நோ கான்டாக்ட் வந்து ட்ராமா இல்லாம, ஈகோ இல்லாம, அம் ட்ரூத் அண்ட் வல்னரபிலிட்டியோட பிரேக் ஆகும். ஓகேங்களா? ம். அதே மாதிரி நீங்க 2 பேரும் ரீகன்சிலியேஷன் ஆயிட்டீங்கன்னா, சேம் பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் பண்ண வேண்டாம். உங்க 2 பேத்துக்குள்ள கிளியர் கம்யூனிகேஷன் முக்கியம். ஆ சாய்ஸ் வந்து ம் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு மூவ் ஆன் பண்ற மாரி இருக்கணும். ஓகேங்களா? இல்லாட்டி யூனிவர்ஸ் உங்கள அகைன் டெஸ்டிங் ஜோனுக்கு கொண்டு போகும். ஜெமினி அ எனர்ஜி இருக்கு காய்ஸ். ஓவரால் எனர்ஜி ஸ்ட்ராங்கா காமிக்கிறது. ஜெமினி, லியோ, லிப்ரா ஓகேங்களா? தென் மேக்ஸிமம் ரீகன்சிலியேஷன் டைம் ஃப்ரேம் வந்து அந்த பென்டகல்ஸ் வந்ததுனால 2 டூ 3 மந்த்ஸ் ஓகேங்களா? மேபி ஃப்ரைடே அந்த மாதிரி நடக்கலாம். அதே மாதிரி ஃபுல் மூன் அந்த டைம்ல நடக்கலாம். சக்ரா ஹீலிங் வந்து ஹார்ட் சக்ரா ஹீலிங்கும், த்ரோட் சக்ரா ஹீலிங்கும் பண்ணீங்கன்னா, 2 டூ 3 மந்த்ஸ்ன்றது மேபி ஹூ நோஸ் அ 3 வீக்ஸ்க்குள்ள கூட ரீகன்சிலியேஷன் பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அதனால இந்த கனெக்ஷன் யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங். லவ்வர்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்மளோட ரீடிங்ல வரதில்ல. இப்ப வரதுனால, இது யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு பேஷன்ஸோட இருக்கிறவங்க தாராளமா வெயிட் பண்ணலாம். இல்ல ரிலேஷன்ஷிப்ப விட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்க சாய்ஸ் டியர்ஸ். ஓகேங்களா? அ நீங்க தான் உங்களோட மைண்டுக்கு பாஸ். ஓகேங்களா? மத்தவங்கள ரூல் பண்ண விட வேண்டாம். அ அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற செப்பரேஷன்ன்றது வந்து பெர்மனன்ட் இல்ல. ஓகேங்களா? ரீகன்சிலியேஷன் நேச்சுரலா நடக்கும். இன்னி உங்களுக்கும் உங்க பெர்சனுக்குள்ள இருக்கிற அந்த கான்டாக்ட் முடியல. ஓகேங்களா? இது ஒரு சோல் கனெக்ஷன் பாண்ட். அது எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கன்றது டசன்ட் மேட்டர். இப்பவும் சொல்றேன். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். எப்போ நீங்க பார்க்குறீங்களோ, அப்ப நீங்க இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம். காய்ஸ் அகைன் ஐம் சேயிங் ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். கிராஸ் வாட்சர்ஸ் நெறைய பேர் வேண்டாத கமெண்ட் பண்றீங்க. அது நீங்க பார்த்துக்கங்க. அதுக்கான கர்மா நீங்க பே பண்ணிக்குவீங்க இல்லையா? அது நீங்க பார்த்துக்கங்க. நான் அத பத்தி பேசி வியூவர்ஸோட மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ ம் டீப் எமோஷன்ஸ் இருக்கு. மிஸ்ஸிங் நாஸ்டால்ஜியா எமோஷன்ஸ் பாண்டிங் இருக்குது. இன்டென்ஸ் ஹைடிங் ஃபீலிங் வந்து இருக்கு. ஓகேங்களா? டவர் எனர்ஜி இருக்கிறதுனால. ஸோ லவ்வர்ஸ் வந்து கம்யூனிகேஷன் டிசீஸன காமிக்கிது. தென் சாகிட்டேரியஸ் டெம்பரன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து பேஷன்ஸ் அண்ட் டிவைன் டைமிங்க காமிக்கிது. அதனால கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். ம். ஃபர்ஸ்ட் எமோஷனல் மூவ் வந்து மேபி 1 டூ 4 வீக்ஸ்க்குள்ள வரும் காய்ஸ். ஏன்னா நம்மள்ட்ட வந்து இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதனால கப்ஸ் எனர்ஜி கொஞ்சம் வீக்ஸ்ல வரும். அதனால 1 டூ 4 வீக்ஸ்ல வரும். கிளியர் கம்யூனிகேஷன் வந்து நைட் ஆஃப் கப்ஸ் இங்க ஒண்ணு இருக்கிறதுனால 6 டூ 8 வீக்ஸ். தென் ஃபுல் ரீகன்சிலியேஷன் நீங்க ப்ராப்பரா முதலாட்டமே இருக்கிறதுக்கு 2 டூ 3 மந்த்ஸ் ஆகும். ஃப்ரைடே தென் ஃபுல் மூன் டேல உங்களோட இந்த மெசேஜஸ் வந்து உங்க பெர்சன்ட்டருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஹார்ட் சக்ரா ஹீலிங் பண்ணுங்க. தென் த்ரோட் சக்ரா ஹீலிங் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஹீலிங் சொல்லிக் குடுத்துருக்கிறேன். அதனால இது 2யும் அ பண்ணுங்க. தென் ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துடலாங்களா? ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துட்டு, அப்புறம் ஹிடன் ட்ரூத் ஒராக்கிள் கார்ட்ஸ்லேருந்து என்ன மெசேஜ்ன்றத பார்க்கலாம். ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே. CGLSZO
எக்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கொஞ்சம் கிராஸ் ரோட்ஸ் இருக்குது. தென் AIJQYH+P. நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்கள் பர்சன் கொஞ்சம் ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. ஹார்ஸ் ப்ளஸ் பேஷன் அதை காமிக்குது. ஓகேங்களா? ஓகே. த ஸ்ட்ரென்த் கார்டு. ஸோ லியோ எனர்ஜி HQZ. ஓகேங்களா? இந்த ஆல்ஃபாபெட்ஸ் வந்து உங்களுக்குள்ள இருக்கலாம், உங்களோட பேரில் இருக்கலாம், அவங்களோட பேரில் இருக்கலாம், ஜோடியாக் சைன் உங்களுதாக இருக்கலாம், அவர்தான் இருக்கலாம். ஸோ பார்த்துக்கங்க. ரீகன்சிலேஷன் எனர்ஜி கொஞ்சம் பொறுமையாக நடக்கும். ஏன்னா லாஸ்ட்டாக ஸ்ட்ரென்த் கார்டு, சர்டன் கார்டு வந்துருக்கிறதுனால இது உங்கள் எனர்ஜியை காமிக்குது. அமைதியாக இருங்க. ஸ்ட்ரகிள் ஆஃப்டர் சக்ஸஸ். ஓகேங்களா? சைலண்ட் ஆஃப்டர் ரீகன்சிலேஷன். ஓகேங்களா கைஸ்? ஓகே. டேக் அ டீப் பிரீத். உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. கார்டு எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல கைஸ் எனக்கு. 2 வந்துடுச்சு. I am afraid to contact you. I look for you everywhere. என்ன சொல்கிறாருன்னா அதே தான். கிரவுண்டட் எனர்ஜியில் கொஞ்சம் ஹெசிடேஷனில் இருக்கிறாரு இல்லைங்களா? உங்களுக்கு இந்த கார்டு தெரியுதா தெரியல கைஸ், நான் காமிக்கிறேன். ஐ ஆம் அஃப்ரைட் டு கான்டாக்ட் யூ. நான் உங்களை கான்டாக்ட் பண்ண அவர் கொஞ்சம் அஃப்ரைட் ஆகுறாரு. இப்போ போனால் கரெக்டாக இருக்குமா, என்ன நடக்கும்ன்ற அந்த எனர்ஜி காமிக்குது கைஸ். டேரோ ரீடிங் கூட இந்த கார்டு வந்து மேக்ஸிமம் ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். என்னோட ரீடிங்கில் கேட்டிங்கன்னா உங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாருன்றது சொன்னேன் இல்லைங்களா? ஆனால் பயம் இருக்குன்னு அதுக்கான இந்த மெசேஜ் வந்துருக்காங்க பாருங்கள். ஐ லுக் ஃபார் யூ எவ்ரிவேர். எங்கே பார்த்தாலும் உங்களை தான் தேடுறாரு. பாட்டில் ஆகட்டும், ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆகட்டும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபேண்டசைஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு, டே ட்ரீம் பண்ணிகிட்ருக்கிறாருன்னு. உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ண கொஞ்சம் பயம் இருக்குது. அட் த சேம் டைம் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, இது பண்ணிகிட்ருக்காரு. பாட்டம் ஆஃப் தி டெக்கில் இருந்து ஐ வில் வெயிட் ஃபார் அ சைன் ஃப்ரம் யூ. உங்ககிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு சைன் வருமான்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏதாச்சும் அப்ரோச் வருமான்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏதாச்சும் சிக்னல் வருமான்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன்னு இந்த கார்டு காமிக்குது கைஸ். ஓகேங்களா? எவ்வளோ உங்களுக்கு தெரியுது தெரியல. ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபார் மோர் கைடன்ஸ் அண்ட் பிளெஸிங். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.